அவங்களுக்கு உயிர் போற ஒரு நிலைமை வந்துருச்சுங்க. அந்த டைம்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளவு குரூஷியலான டைம்ல இந்த சிங்கப்பெண் ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அந்த வகுப்புல செல்ஃப் ஹீலிங் பத்தி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஜஸ்ட் அந்த வகுப்புல கலந்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் வச்சு மட்டுமே அவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க. உடம்புலாம் பயங்கரமா அரிக்குது. சொரிஞ்ச உடனே தடுப்பு தடுப்பா ஆச்சு. அப்புறம் இந்த கையில நீட்டா சொரிஞ்சு பார்த்தா நீட்டாவே அப்படியே இந்த இதுல இருந்து முழங்கையில இருந்து இந்த மணிக்கட்டு வரைக்குமே அப்படி தடுப்பு இருந்த உடனே எனக்கு இதாச்சு. அதுக்குள்ள கடவுள் எனக்கு 2வது கொடுத்த எனக்கு. ஆமாங்க சார். எவ்வளவு ஏன்னா அந்த பூச்சோடைய விஷயம் என்ன விஷயம் தெரியாது. ஆமாங்க சார். பட் அதுல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா வெளியில வந்திருக்கீங்க. அந்த ஒரே ஒரு ரெஸ்கியூ எப்படி போதுமா? வேற எதுவுமே இல்லைங்க சார். அதுதான் அங்கே டாக்டர் கிட்ட கத்துறேங்க சார் நானு. டாக்டர் எனக்கு தொண்டையை நெரிக்குது என்னால முடியல, தாங்க முடியல, தொண்டை நெரிக்கிறாங்க சார். யாரோ ஒரு குரல் வளைய நெரிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நெரிக்குது. அந்த அளவுக்கு ஆயிடுதுங்க சார். நெரிக்குது முடியல அப்படின்னு அப்படி கத்துறேன். பயங்கர சவுண்டா கத்துறேன். வணக்கம். இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் பிளே பண்றேங்க. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காவும் சந்தோஷமாவும் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்களுக்கு உயிர் போற ஒரு நிலைமை வந்துருச்சுங்க. அது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஃபைனலா அவங்க லூஸ் மோஷன் போறது, அந்த லூஸ் மோஷன் போறது கூட ஒரு அவேர்னஸ் இல்லாம போயிருக்காங்க. கம்ப்ளீட்டா கிடினஸ் வந்து கம்ப்ளீட்டா மயக்கம் ஆற அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளவு குரூஷியலான டைம்ல இந்த சிங்கப்பெண் ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அவங்க யாரும் இல்லைங்க, என்னுடைய 3 months கோர்ஸ்ல அவங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தவங்க. நம்ம லெவல் 1 அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல என்னோட ஸ்டூடெண்டா இருந்தவங்க. அந்த வகுப்புல நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருந்தேன் எமர்ஜென்சி டைம்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகுப்புல செல்ஃப் ஹீலிங் பத்தி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஜஸ்ட் அந்த வகுப்புல கலந்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் வச்சு மட்டுமே அவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அண்ட் தென் அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாங்க. அப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாம் இருந்தது, தட்ஸ் ஃபைன். பட் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி அவங்க ரெக்கவர் ஆனாங்க அப்படின்ற அந்த இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிய அவங்களே சொல்றாங்க. கேட்டுட்டு வாங்க. பேசலாங்களா? ஒரு 10 minutes ஆகும். சொல்லுங்க. இப்ப இந்த 28 அன்னைக்கு நான் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். சரிம்மா. போயிட்டு வந்து நைட்டு என்ன பண்ணேன், ஒரு 9 மணிக்கே படுத்து தூங்கிட்டேன். அன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. 9 மணிக்கே படுத்துட்டேன். ஒரு 10 மணி, ஒரு நைட்டு 3 மணி இருக்குங்க சார். அப்படியே தொண்டையை அடைக்கிற மாதிரி இருந்தது. தொண்டைனா நெஞ்சு கிடையாது, தொண்டைய. அதான் ரொம்ப வறட்சியா தாகம் வருங்களா, அது மாதிரி இருந்தது. நான் என்ன சொன்னேன், சரி தாகம் போட்டுருக்கேன், தூக்கத்துல தெரியல தாகம் போட்டுருக்கு, தண்ணி தாகம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து குடிக்கலாம்னு எடுத்தேன். குடிக்கலாம்னு வந்தா ஜில்லுன்னு இருக்க வெந்நீர் வச்சுட்டு கொஞ்சம் வந்து உட்காந்து கொஞ்சம் படப்படப்பா ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி நான் ஆர்ஆர் மட்டும் எடுத்து ஒரு 5 பில்ஸ் எடுத்து போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். ரெஸ்ட் ரூம் வர மாதிரி, அதான் வர மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தது. போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்தா உடம்புலாம் பயங்கரமா அரிக்குது. சொரிஞ்ச உடனே தடுப்பு தடுப்பா ஆச்சு. அப்புறம் இந்த கையில நீட்டா சொரிஞ்சு பார்த்தா நீட்டாவே அப்படியே இந்த இதுல இருந்து முழங்கையில இருந்து இந்த மணிக்கட்டு வரைக்குமே அப்படி தடுப்பு இருந்த உடனே எனக்கு இதாச்சு. அதுக்குள்ள தொண்டை இன்னும் நல்லா இருக்குது, நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி நானும் தேங்காய் எண்ணெயில RR டிராப்ஸ் போட்டு, ஏன்னா அந்த அரிப்பு குறையுமன்றதுக்காக RR டிராப்ஸ் போட்டு கொஞ்சம் தடவி விட்டேன் மேல இருக்கலாம். எல்லாருக்குமே கைக்கெல்லாம் உடம்புலாம் கால்கெல்லாம் தடவி விட்டுக்கிட்டேன். ஆனா எனக்கு தொண்டை கட்டுதுங்க சார் பயங்கரமா. திரும்ப மோஷன் திரும்ப வருது. எதுவுமே ரொம்ப நாளா இல்ல, திடீர்னு வந்தது இல்லைங்களா இதெல்லாமே? ஆமாங்க சார், திடீர்னு அந்த 10 இவரு கூட எழுப்பலைங்க சார். ஆனா நான் எழுந்துட்டு டிரைவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். இல்லப்பா என்னன்னு தெரியல, எனக்கு ஏதோ பூச்சி கடிச்ச மாதிரி இருக்குதா நவ தெரியல, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, போயிட்டு ஒரு GHல ஏதாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம். டிரைவருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துல கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வந்து நின்னுட்டாருங்க. அப்புறம் என்ன பண்ண, பச்சை மிளகாய் எடுத்து கடிச்சு பாக்குறேன் சார். ஏன்னா எனக்கு தொண்டை இருக்குது. பச்சை மிளகாய் எனக்கு காரம் தெரியவே, சரி அதில் போட்டுருக்குன்னு நினைச்சு அதுக்காட்டும் அன்கான்சியஸ் ஆகுதுங்க சார். அதாவது நமக்கு எனக்கு லோ பிபி வரும். லோ பிபி இருந்து மயக்கமா இருக்கிறது வேற. ஏன்னா முடியாது, வெளவெளப்பா இருக்கும், மயக்கமா இருக்கும், படுத்துக்கிட்டப்ப ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்துக்கலாம், அது வேற. இது வந்து நம்ம பல்ஸ், அதுதான் பல்ஸ் குறையிறது போட்டுருக்குன்னு ஃபீல் பண்ணேன். அதான் அப்படியே கொஞ்சமா பல்ஸ் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணீங்க. உள்ள அலர்ஜி இருக்குமா? அதுதான் அதுக்கான இண்டிகேஷன். அது போயிருக்கு சார். அப்புறம் 3 தடவை, அதான் வீட்லயே 3 தடவை மோஷன் போயிடுது. வேர்த்து அப்படி ஒரு வேர்வை. எனக்கு வேர்க்காது, வேர்த்து கொண்டுச்சு. அதான் இனி ஒரு காலம் இவர்கிட்ட சொல்லாம இருக்கும். ஏன்னா அவர் பயந்துருவாரு. நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லல. வெந்நீர் வைக்கிறேன், எல்லாத்தையும் வைக்கிறேன். சுடிதார் போட்டு இருந்தா செட் ஆகாதுன்னு ட்ரெஸ் மாத்துறதுக்காக சாரி மாத்தலாம்னு பாக்குறேன். சாரி மாத்தலாம்னு பாக்கறதுக்குள்ள முடியல. அப்படியே விழுந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப எழுந்திருக்கிறேன். எழுந்திருந்து நைட்டி மட்டும் எடுத்து போட்டுட்டு அவரை எழுப்பிட்டேன். எழுந்துட்டு சார் இது என்னங்க எழுந்துருங்க. அவர் நைட்டு நான் எங்க டியூட்டிக்கு போறதுக்கு எழுப்புறேன்னு நினைச்சிட்டு போய் வாசலாம் திறந்து விட்டு என்னன்னு கேக்குறாரு. அப்புறம் விழுந்து கிடக்கிறத பாத்துட்டு என்ன ஆச்சுன்னா, ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மாதிரியா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், நீங்க இதெல்லாம் தண்ணி எடுங்க, இதை எடுங்க, காசு அங்க இருக்குது, இது இங்க இருக்குது, இதெல்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு டவல் எடுங்க அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே நான் என்ன இது பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு தடவை மோஷன் போயிட்டு வந்துட்டேன்.
இது இப்படி போயிட்டு வரும்போதே அதான் அவங்க டிரைவர் வந்தாங்க, அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே போறேன். இவர் பயந்துட்டு போறாரு, எனக்கு இப்படி எல்லாம் இருந்ததுப்பா, இப்படி இருந்ததுப்பா டாக்டர். ஏன்னா அன்கான்சியஸ் ஆகிட்டே இருக்கு எனக்கு. கரெக்டா 3 மணிக்கு சார். அதான் ஆகிட்டே இருக்கு எனக்கு. சப்போஸ் யாராவது கேட்டா என்னாச்சுன்னு கேட்டா அவங்க சொல்லணுன்றதுக்காக இவ்வளவு அவர்கிட்ட சொல்லிட்டே போயிட்டே இருக்கேன். போனாங்க, அங்க போயிட்டு ஸ்ட்ரக்சர்ல போட்டாங்க, ஒன்னும் தெரியல, அப்படியே ஏதாயிடுச்சு. அங்க போயிட்டுமே படுத்த உடனே டாக்டருக்கு தெரியல, இசிஜி பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. இசிஜி நார்மலா இருந்தது போல இருக்கு. மத்த பிபி மட்டும் குறைஞ்சிச்சு, சுத்தமா இல்ல, பிபி ரொம்ப லோ ஆயிட்டு இருக்கு. இவங்க இல்ல இது வேற நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அதை எடுத்துட்டு அதுல வேற ஏதோ கொஞ்சம் என்ன ஆச்சு தெரியல, ஏதோ பயமுத்தி இருக்காங்க போல இருக்கு. பயமா சொல்லிருக்காங்க. இவர்கிட்ட அதையும் டாக்டர் கிட்ட சொல்றேன், ஏதாவது சொல்லணும்னா கூட வந்தாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லாதீங்க, அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு. அந்த இந்த கான்சியஸ்லயும் சார் நானு அவரு பயந்துட கூடாதுன்னு அவரு கூப்பிட்டு எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் அமைதி நல்லா இருக்கேன், ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்றேன். அந்த சிஸ்டர் உட்காந்துட்டேன், நல்லா இருக்கியா, பாடு படுத்து எடுக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு சொல்றேன், இது வேற பேசுறியா, சிரிக்கிறாங்க. இல்லைங்க சார், அவர் பயப்படக்கூடாதுன்ற அந்த ஒரு இதுல இருக்கிறேன். இல்ல அப்படி ஒரு கான்சியஸ், அப்படி ஒரு மன தைரியத்தை எனக்கு எப்படி வந்ததுன்னு இந்த மலர்கள் தாங்க சார், வேற ஒண்ணுமே இல்லைங்க சார். உண்மை அது இல்லைங்க சார், கடவுளுமே எனக்கு வந்து உணர்த்திருக்காது. ஏதோ ஒரு பூச்சின்னு அது ஆர்ஆர் சாப்பிட்டதுதான் சார் என்ன இவ்வளவு இதெல்லாம் வந்து என்ன வெளியே கொண்டு வந்திருக்குங்க சார். அந்த பாயசம் எல்லாம் என்ன வெளியில கொண்டு வந்திருக்கு, நெஞ்ச அடிக்கிற வரைக்கும் வந்ததுங்க சார். அது வந்து ஆர்ஆர் ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். அது வேர்வை வழியாவும் அது எல்லாம் வந்து உடம்புல பண்ணிட்டு இருக்குது, மோஷன் அங்க போயிட்டு 2 தடவை வாமிட்டுங்க சார். 2 தடவை வாமிட் எடுத்தேன். தண்ணி ஆனா குடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டு என்னென்ன பண்ணாங்க, அப்புறம் எல்லாமே ஆன்டிபயோட்டிக் தாங்க சார் ஃபுல்லாவே போட்டாங்க. இன்னி வரைக்கும் இப்ப ஒண்ணும் முடியலைங்க சார். இப்ப சார் அந்த நேரத்துலங்க சார் அது அன்கான்சியஸ் சார். இதான் சொல்றேன், அவர் எங்க வீட்டுக்கார சொல்றாங்க, கடைசி நேரத்துல எல்லாரும் இருக்கு போகும்போது மோஷன் எல்லாம் போயிடுவாங்க, அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டுங்களாம். அதாவது தொண்டையில இருந்து கரகரன்னு ஒரு குரல் வருங்களாம். அந்த குரலும் வந்திருக்கு. அதான் சார் அடுத்தது ஒண்ணுங்க சார், இந்த இதுல நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், இங்க இருந்து போகும்போதே நீ ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்க சொல்லு, ஆரோக்கியமா இருக்க, ஏதோ ஆசிரியர் சொல்ற மாதிரி சொல்லுதுங்க சார் எனக்கு. உண்மைங்க சார், நான் ஆரோக்கியமா இருக்கேன் வாயை திறந்து சொல்ற வரைக்கும் சொன்னா, அப்புறம் மனசு சொல்லிட்டே இருக்கு. அது எது வரைக்கும் சொல்லுச்சுன்னே தெரியாதுங்க சார். சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல காலையில 5:30-6 மணிக்கு எழுந்திருக்கும் போதுதான் தெரியுது நான் அவ்வளவு ஒரு சுத்தமா இருப்பேன், நான் எப்படி எல்லாம் கடந்திருக்கிறேன்றது காலையில 6 மணிக்கு அந்த ஆயமா என்ன தொடச்சு விடும் போதுதான் தெரியுது. இது என்னன்னா எனக்கு சொல்லவும் தெரியலைங்க சார். அதான் இப்ப காலில் லெஃப்ட் சைடு காலில் ஒரு வீக் இருந்தது, வலி இருந்தது. அந்த டெய்லி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஐசியூல தான் ஒரு நாள், மறுநாள் தான் அந்த வார்டுக்கு மாத்தும் போது தான் எனக்கு அந்த நடக்கும் போது தெரிஞ்சது. அந்த டாக்டர் டியூட்டி டாக்டர் மேடம் பெயினா இருக்கணும்னே அவங்க பாத்துருக்காங்க. அம்மா இங்க ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சுதான்னு கேட்டாங்க பாருங்க. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. நைட்டு என்னுடைய சிம்டம்ஸ் எல்லாமே கடவுள் எனக்கு உணர்த்தினாரோ நவ தெரியலைங்க சார். நான் வீட்டுல போயிட்டு உள்ள போயிட்டு இவரு படுத்துட்டு இருக்காருன்னு பெட் எல்லாத்தையும் ஊறி பாக்குறேன், தலைக்காணி எதுலயும் எடுத்து பாக்குறேன், எதுலயும் இல்ல, போர்வில இல்ல, எதுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி அப்ப இல்ல அது பச்சை மிளகா கடிச்சு பாக்குறேன், இதெல்லாம் இல்ல என்ன உடனே நான் அடுத்ததுக்கு போயிட்டேன். இந்த இதெல்லாம் எனக்கு அவங்க கேட்டாங்க, அவங்க மேடம் கேட்ட உடனே தான் எனக்கு என்னடா இது இவங்க இப்படி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அப்பயும் எதுவும் தெரியல. ஆனா லேசா ஏன்னா அது நான் தேங்காய் எல்லாம் தடவினா இல்லைங்களா, அதனால ஏன் தெரியல, உடம்பு ஸ்கின் எல்லாம் எதுவும் தெரியல. ஒரு 2 days ஆகதான் வந்தாங்க சார். அதுல வந்து ஒரு புள்ளி, ஒரு டாட், அந்த கருப்பு நம்ம மேல எங்கேயாவது புள்ளி வச்சுட்டா எதையாவது பண்ணிக்கிட்டா ஒரு பிளட் வந்தா ஒரு காஞ்சி போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அந்த இது. ஆமாங்க சார், நான் உங்க கூட அது கூட போட்டு வரேன். அது ஒரு 3 days 4 days ஆஃப்டர் 4 days தான் தெரியுது. ஆனா அந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து லேசா கருப்பு, அது மச்சம் கருப்பு மாதிரி இருக்கும்ல, ஸ்கின் வித்தியாசமா எல்லாம் கிடையாது, அங்கங்க அது மாதிரி இருக்கு, அது மாதிரி கருப்பு தான் தெரிஞ்சதை தவிர வித்தியாசமா எதுவும் தெரியல. ஆனா ஒரு 2 days ஆனதுக்கு அப்புறம் தாங்க சார் அந்த இது போட்டோ எடுத்து நல்லா இது பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல ஏதோ ஒரு பண்ண மாதிரி இருக்குன்னு என்னுடைய சிஸ்டர் எல்லாம் வந்து சொன்னாங்க. இது கடவுள் எனக்கு 2வது கொடுத்த எனக்கு. ஆமாங்க சார், ஏன்னா அந்த பூச்சரிய விஷயம் என்ன விஷயம் தெரியாது. ஆமாங்க சார், பட் அதுல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா வெளியில வந்திருக்கீங்க. அந்த ஒரே ஒரு ரெஸ்கியூ எப்படி போதுமா, வேற எதுவுமே இல்லைங்க சார். அதுதான் அங்கே டாக்டர் கிட்ட கத்துறேங்க சார் நானு, டாக்டர் எனக்கு தொண்டைய நெரிக்குது, என்னால முடியல, தாங்க முடியல, தொண்டை நெரிக்கிறாங்க சார். யாரோ ஒரு குரல் வளைய நெரிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நெரிக்குது, அந்த அளவுக்கு ஆயிடுதுங்க சார். நெரிக்குது முடியல அப்படின்னு அப்படி கத்துறேன், பயங்கர சவுண்டா கத்துறேன். இப்படி எல்லாம் கத்திட்டு அப்படியே 10 நிமிஷம் ஒண்ணும் தெரியல. அடுத்த கொஞ்ச நேரம் எழுந்தோடனே இவரும் இன்னொரு அதான் கூட வந்தாங்களா, அவங்கள்ட்ட இப்படி பாக்குறாருங்களா, அவர்கிட்ட எனக்கு ஒண்ணும் இல்லைங்க அப்படின்ற அந்த சிஸ்டர் வந்து சிரிக்கிறதா, அதுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்த ரெஸ்கியூ ரெமெடிக்கு வாழ்நாள் இல்ல கோடி மக்களும் நன்றிதான். அதாவது அதனுடைய அருமை எப்ப தெரியுங்களா, இந்த சிச்சுவேஷன் இவ்வளவு நாள் நான் ரெஸ்கியூ ரெமெடி எடுத்து போட்டுக்குவேன், அப்பெல்லாம் வந்து சும்மா இருக்கும், தெரியல, சும்மா இருக்கும் அது. ஆனா என் உயிரை திருப்பி கொடுத்துருக்குதுன்றது இப்ப ஒரு இல்ல எனக்கு இதுவா இருக்குமா ஏன் இப்படியே தான் கேட்டு இருந்தது. என் தம்பி ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, ஒரு மறுநாள் 2 days கழிச்சு தான் வந்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டே விடல,
நான் என்னதான் ஆச்சு என்ன அழுதுட்டேன். என் தம்பி பார்த்த உடனே அழுத்த உடனே அவன் சொன்னான், என்ன ஆச்சுன்னு உடனே இதுதான் ஆச்சுன்னு தம்பி போய்கிட்டு சொன்னேன். உங்களை ஏதோ வந்து பூச்சி இதுதான் பாய்சன் ஏதோ கடிச்சிருக்கு, அது நல்லா பாய்சன் ஆயிட்டு இருக்கு, அதனாலதான் இவ்வளோ. அதாவது அதுக்கு எனக்கு எப்பயுமே அண்ணா இது மாதிரி நேரத்துல மோஷனும் போக மாட்டேன், இது மாதிரி எல்லாம் எப்பயுமே வராது. நான் எனக்கு இத்தனை தடவை போயிருக்கீங்கன்னா அது பாய்சனா வெளியே தள்ளி இருக்கு, உடம்பு வெளியே தள்ளி இருக்கு, அதே சேம் டைம் வாமிட் தள்ளி இருக்கு, வேர்வை மூலியமா தள்ளி இருக்கு, இவ்வளவு மூலியமா உங்களை வந்து வெளியில தான் அந்த பாய்சனை தான் வெளியே உங்க உடம்பு தள்ளி இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லும் போது அதான் அதெல்லாம் சிந்திக்கிற மனநிலையில நான் இப்ப இல்ல. உண்மை இல்ல. அதனால இப்ப இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பாக்குறேன் நானு. இந்த 6 தனியா நீங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க, அவங்களுக்கு என்ன ஆனாலும் அவங்க வந்து ஒண்ணும் ஆகாது அவங்களுக்கு, அவங்க கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு நீங்க சொல்லிருக்கிறது அம்மா ஒரு சொல்லி எந்த நேரம் அவங்க போனாக்க நீங்க ரொம்ப இதாயிருங்கன்னு சொல்லிருக்கேன், டிஸ்டர்ப் ஆயிருங்கன்னு அம்மா சொல்லிருக்காங்க என்கிட்ட. நான் சொல்லிருக்கேன் இது மாதிரி அவங்க ஏன்னா உங்ககிட்ட எல்லா விதமான மருந்துமே இருக்குது. இப்ப நீங்க சூஸ் பண்ணீங்க, ஏன்னா நீங்க நம்மளோட எல்லா கிளாஸ்மே நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அதனால இப்ப அவேர்னஸே உங்களுக்கு வந்துருச்சு, நீங்க இந்த டைம்ல எந்த கிட் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மருந்து யூஸ் பண்ணலாம், இப்ப நீங்களே சேவ் பண்ண கதை தான். இல்ல அதுதாங்க என்னால இது எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் என்ன நன்றி மட்டும் தான் கடவுளுக்கு. இது வந்து நீங்க ஒரு பெரிய அவேர்னஸாவே கொடுக்கலாமா? இது வந்து அதுதான், அதாவது நீங்களே உங்களை சரி செஞ்சுக்கிட்டீங்க. அதான் இது ஆனா வெளியில சொன்னா நம்ப மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளவு டெஸ்ட் இவ்வளோ டெஸ்ட் எடுத்துட்டு இப்ப ஏன்னா ரிவ்யூக்கு வர சொல்லிருக்காங்க. ஏன்னா பிரெயின் நர்வ்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொல்றாரு. போயிட்டு வரலாம். அது எல்லாமே வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருடைய திருப்திக்காகவும், அதுவும் மேபி வந்து ஆபீஸ்ல வந்து கொஞ்ச நாளா வந்து எனக்கு சரியில்லை, அதனாலவே நான் எதுவுமே கொஞ்சம் ஒரு இதா பாசிட்டிவா பேசுறதுக்கும் தூக்கமும் கொஞ்சம் டிஸ்டர்ப். அது எல்லாமே இப்படி இருந்தது. இதை நான் சொல்லி ஆகணும். அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா, என்ன நான் இதை கேட்டதை விட பெரிய சந்தோஷம் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. எங்க சித்தி ஒருத்தவங்க சொல்லிருக்காங்களா, உடம்பு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கேட்டா கூட அவங்க நோய் சொல்லுவாங்க சார் சொல்லிருக்கேன்ல. இன்னொரு நாள் கூட உங்ககிட்ட கேட்டிருக்கேன், எல்லாருக்கும் சரியாக்குறீங்க எனக்கு ஏன் சார் ஆகல, அவங்களுக்கு எல்லாம் சரியாச்சுன்னு சொல்லிருக்கா இல்லைங்களா. அவங்க பேசுறாங்க சார், எங்க சித்தி தான், அம்மா நீ எதுவுமே எடுத்துக்க வேணாமா, இப்ப இருக்கிறத பாத்துக்கிட்டு நீ வந்துருமா, நீ அந்த மருந்து மட்டும் நீ சாப்பிடுமா, உனக்கு எல்லாமே சரியா போயிடுமா. அவங்க சொல்றாங்க அத நமக்கு. ஆமா சார் சார் அவங்களுக்கு வந்து அவ்வளவு நோய் இருந்திருக்குது, எனக்கு சொல்ல முடியாத இருந்ததுமா, இப்ப நான் நல்லா இருக்கிறேன்றாங்க. எனக்கு கண்ணுல தனியா வந்துருக்குது சார் அவங்க சொன்னது. உண்மையா இது நான் இது எப்படி பதிவு போடுறதுன்னே தெரியல எனக்கு. ஏன்னா அவங்க சொன்னதை ரெக்கார்ட் பண்ணவும் இல்ல எதுவும் இல்ல இல்லைங்களா நம்ம கிட்ட. அவங்க சொல்றாங்க எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற தெரியுங்களா, டாக்டர் பேஷண்டா படுத்திருக்குது, பேஷண்டா அட்வைஸ் பண்றது என்ன சொல்றாரு, சும்மா காமெடியா சொல்றாரு. நான் அவங்களுக்கு வந்து நான் மெடிசன் நான் கடைசியா கொடுக்கும்போது சார் அவங்களுக்கு தொடையில பெருசா கட்டி மாதிரி எல்லாம் இருந்திருக்குங்க சார், நடக்கவே முடிஞ்சிருக்காது போல இருக்கு. எப்படி மேபி வந்து ஃப்ரீயா நடக்காம கால ஒரு மாதிரி வச்சுதான் நடந்திருக்காங்க, நடக்கவே முடிஞ்சு அதிகமா நடக்கவே பிள்ளை போல இருக்கு. இப்ப எதுவுமே இல்லையா உங்களுக்கு, அதான் எங்க போச்சுன்னா தெரியலையா. அதனாலதான் நீங்க ஐசியூல இருக்கும்போது அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க சார் அவங்க சொல்றாங்க, அதுக்கு இவரு கமெண்ட் அடிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி. இல்லைங்க சார் உண்மை இல்லைங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலைங்க சார். ஆமாமா எல்லாமே பேட்ச்க்கு நன்றி சொல்லுங்க, அவ்வளவுதான். பேட்ச்க்கு நன்றி சொன்னாலே போதும், வேற எதுவுமே இல்ல சார். அந்த ஆர்டர் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் தாங்க சார். அந்த 3 மினிட்ஸ்ல அது எவ்வளவு வெளியில அனுப்பியிருக்கு பாருங்க சார். உடனே அந்த நெஞ்ச வெளியே ஏத்திருக்குது. ஆமாங்க சார், அந்த அந்த டாக்ஸின் உள்ள இருந்த பாய்சனை வெளியே இது மாதிரி மோஷன் மூலியமா ஒரு 3 தடவை போயிருக்கு, வாமிட் எடுத்திருக்கு, வேர்வை எனக்கு வேர்க்கவே வேர்க்காது உடம்பு, என்னதான் உடம்பு பண்ணுவாங்க அப்படி வேர்க்குது, ஃபேனை போடுங்கன்றாரு இவரு, ஒண்ணும் புரியல. ஆனா அன்கான்சியஸ் எனக்கு போய்கிட்டே இருக்கு, அது தெரியுது. அந்த நேரத்துல எனக்கு நல்லா இருக்கும். யாரும் அசரீரி சொல்ற மாதிரி சொல்லுங்க சார், உண்மையாங்க சார் இதை நான் சொன்னேன். ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா இதை நம்புறவங்க தான் நம்புவாங்க, ஏன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்றீங்க இப்போ. அதுதான் அது வந்து நீங்க அந்த சிச்சுவேஷன்ல அவங்க எமர்ஜென்சி அப்படியே எனக்கு இதெல்லாம் நினைச்சு ஒரு சமயம் நானே அழுதுட்டு இருக்கேன். என் பிள்ளை என்னம்மா ஒன்னும் உடம்பு முடியல, இல்லப்பா அது அந்த உணர்வு உணர்ந்தா மட்டும் தான் முடியும். இப்ப இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருப்பீங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது இல்லையா. இதுதாங்க நம்ம சொல்றோம், ஹீல் தை செல்ஃப், ஃப்ரீ தை செல்ஃப். நீங்களே உங்களை சரி செஞ்சுக்கோங்க, நீங்களே அதுல வந்து விடுபடுங்க அப்படின்றது எல்லா வீடியோல நான் சொல்றேன் இல்லைங்களா. அது இதுதான். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. ஒரு பயாலஜி பேக்ரவுண்ட் இல்ல, ஒரு பாடி பத்தியான அவேர்னஸ் இல்ல, நம்ம வகுப்புல கலந்துகிட்டு ரெகுலரா அதை பிராக்டிஸ் பண்ணி அந்த புரிதலை கொண்டு வந்து அவ்வளவு ஒரு குரூஷியலான ஒரு டைம்ல அவங்க சரியான முறையில சிந்திச்சு ஒர்க் அவுட் பண்ணி வெளியில வந்திருக்கிறாங்கன்னா வேற என்னங்க வேணும். உண்மையாவே நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். நம்ம ஒரு விஷயம் நடத்துறோம்னா அந்த ஹியூமனிட்டிக்கு ஒரு நல்லது இருக்கணும். என்னுடைய வகுப்புகள் நடத்துறதுடைய நோக்கமே அதுதான். இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குங்க. நான் அப்கமிங் வீடியோஸ் போடுறேன் அதுக்காக. நம்மள இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க, யூடியூப் வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்றவங்க, அந்த ஸ்டோரிஸ் தான் நம்மள விடாம சொல்லி கொடுக்கணும். இதை நம்ம அப்படியே நிறுத்திடக்கூடாது, பிராக்டிஸோட நிறுத்திடக்கூடாது, சொல்லியும் தரணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கு தருது. ஒரு பொதுமக்களுக்கு அவங்க உடல்னா என்ன, மனம்னா என்ன, என்ன டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா வேற எதுவுமே வேணாங்க. உங்க லைஃப் நீங்க ரொம்ப சுலபமா லீட் பண்ணலாம். லைஃப் இஸ் வெரி ஈஸி. உண்மையா சொல்லணும்னா லைஃப் இஸ் வெரி ஈஸி. நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம வகுப்புகள் போயிட்டே தாங்க இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. லெவல் 1 மட்டும் கூட முடியுங்க. லெவல் 2 லெவல் 3 பிராக்டிஷனர் கோர்ஸ் அது. இல்ல சார் நான் வந்து அவ்வளவு விருப்பம் இல்லை, நான் என்ன செல்ஃப் ஹீல் பண்ணிக்கணும்,
என் பாடியை பத்தியான அவேர்னஸ், என் மைண்டை பத்தியான அவேர்னஸ் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நம்ம இந்தியன் ஃபிளவர்ஸ், பேட்ச் ஃபிளவர்ஸ், மருந்தெடுக்கும் முறை, எப்படி நம்ம காம்பினேஷன் மேக் பண்ணலாம், எப்படி நம்மளை புரிஞ்சுக்கலாம், எப்படி நம்ம தினம் தினம் மன மருத்துவத்தை பயன்படுத்தி நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற எல்லா கிளாரிட்டியுமே அந்த வகுப்புல உங்களுக்கு கிடைச்சிருங்க. என்னுடைய ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, அனைவருமே இதை படிக்கணும், irrespective of any age. சார் எமோஷனா குழந்தைக்கு புரியும் சார்னா அந்த ஏஜ்ல இருந்து 50 வயசு 60 வயசு 70 வயசுல இருந்தீங்கனாலும் கூட தப்பில்லை. தயவு செய்து இதை படிச்சு புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, குரூஷியலான டைம்ஸ்ல உங்க ஃபேமிலிக்குமே பயன்படும். ஏன்னா அவங்க நிறைய என்கிட்ட பேசுவாங்க போன்ல, அதில் சொல்லுவாங்க என் சித்தி கிட்ட கொடுத்தேன் சரியாச்சு, என் மாமாக்கு மிமுலஸ் கொடுத்தேன் பயந்துட்டு இருந்தாரு இப்ப நல்லா இருக்காரு, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் அந்த குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாம எல்லாருமே அதை படிச்சு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து லைஃப் எல்லாரும் ரொம்ப சுலபமா லீட் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய ரெக்வஸ்டும் கூட. நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்க, சிலபஸ் என்னன்னு தெரியும். நம்ம சர்டிஃபைடு கோர்ஸ் தான் நடத்துறோம், ஸோ சர்டிஃபிகேஷனும் கொடுப்போம். கம்ப்ளீட் கிளாரிட்டி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரை எடுப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, படிங்க, ஹீல் தைசெல்ஃப், ஃப்ரீ தைசெல்ஃப் அப்படின்றத நிறைவேற்றுங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்றேன். ஸ்டே டியூன், டியூனிங் டாட்ஸ். தேங்க்யூ.